ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த முடக்கத்தான் இலை வச்சு தான் ஒரு துவையல் அரைக்க போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுப்பில் பேன் வச்சுக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பும் உளுந்தும் ஒரு ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 4-5 காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பூண்டு 10 பல்லுக்கு, ஒரு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இந்த கீரை கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். உடம்பு ரொம்ப நல்லது. இந்த முட்டி வலிக்கு முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கால் வலியெல்லாம் வரவே வராது நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாப்பிட்டுனே டெய்லி உணவு நம்ம சேர்த்துனே வந்தோம்னா சாப்பாட்டில் இந்த முட்டி வலியெல்லாம் குறையும். நம்மளுக்கு இந்த முடக்குவாதம் வீக்கெல்லாமும் குறையும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கிடச்சதுன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட இந்த முடக்கத்தான் கீரையை அலசி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் புளி இப்போ நம்ம வதக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு திட்டமான பதத்துக்கு நம்ம வதக்கணும். ஓரளவுக்கு திரும்பி வரணும் இந்த கீரை. கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். வாங்க அப்புறம் பார்க்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு வச்சு எடுத்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் தாளித்து நம்ம போட்டுக்கலாம். சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முட்டி வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும். இந்த ஜாயின்ட் பெயின், ரொமட்டாய்டுக்கெல்லாம், இந்த முடக்குவாதத்துக்கு எல்லாத்துக்குமே வாரத்துக்கு ஒரு முறைனா இந்த கீரையை செஞ்சு நம்ம துவையலா தோசையாக அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.